ஹாய், இது என்னது ஆரஞ்சு தண்ணி இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் இன்னைக்கு இந்த 2 ஆரஞ்சு அப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வச்சு மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சிந்தனை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இது ரெண்டையும் வச்சு எப்படி நல்ல சிந்தனை சொல்ல போகிறீங்க? இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த 2 தோடம்பழங்களையும் நம்ம 2 மாணவர்களாக கருதலாம். இதை சுற்றி இருக்கிற இந்த தோல் பாடசாலை சமூகம். இப்போ இந்த பாடசாலை சமூகத்துள்ளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த மாணவர்கள் வெளி சமூகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போதும் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது சமூகத்தில் எப்போதும் உயர்ந்த நிலையில இருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு மாணவன் தன்னுடைய பாடசாலை சமூகத்தை விட்டு போதைப் பொருள் காரணமாகவும் சமூக ஊடகங்கள் பாவனை காரணமாக எல்லாம் வெளியே வராரு. அதாவது ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்காம தன்னுடைய கல்வி நடவடிக்கையை மேலும் தொடராம பரீட்சைகளுக்கெல்லாம் ஒழுங்காக முகம் கொடுக்காம போதைப் பொருள் பாவனைகளுக்கு உள்ளாகி அப்புறம் சமூக ஊடக பாவனைகளுக்கெல்லாம் உள்ளாகி இப்போ முற்றுமுழுதாக அவர் தன்னுடைய பாடசாலை சமூகத்திலிருந்து வெளியே வந்துட்டார். இப்போ இது பாடசாலை சமூகத்திலிருந்து வெளியே வந்த மாணவன். இவர் வெளி சமூகத்துள்ளுக்கு போனாரு சொன்னால் அவர் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிடறாரு. அதாவது எப்போதும் கல்வி நடவடிக்கையில் இருக்கிற இந்த மாணவன் சமூகத்தில் உயர்ந்த நிலையையும் கல்வி நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு போதைப் பொருள் பாவனைகளுக்கும் சமூக ஊடக பாவனைகளுக்கும் உள்ளாகி இருக்கிற இந்த மாணவன் வெளி சமூகத்தில் தாழ்ந்த நிலையும் அடைஞ்சிடுறாரு. இதே மாதிரி தான் மாணவர்களாகிய நாமும் எப்போதுமே போதைப் பொருள் பாவனை சமூக ஊடக பாவனை அதெல்லாம் விடுபட்டு ஆசிரியர்களுக்கெல்லாம் மதிப்பளித்து பெரியோர்களுக்கெல்லாம் மதிப்பளித்து தங்களுடைய பரீட்சைகளுக்கெல்லாம் நேர்த்தியாக முகம் கொடுத்திருந்தோன்னு சொன்னால் வெளி சமூகத்திலையும் நாம் இதே மாதிரிக்கு உயர்ந்த நிலையவே அடைஞ்சிருப்போம். இதே போதைப் பொருள் பாவனைகளுக்கெல்லாம் உள்ளாகி பரீட்சைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்காம சமூக ஊடக பாவனை கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இந்த மாதிரி காரணங்கள்னால நாமும் சமூகத்தில் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிருவோம். ஆகவே மாணவர்களாகிய நாமும் எப்போதும் உயர்ந்த நிலை அடைகிறதுக்காக இந்த தோலுள்ள தோடம்பழம் மாதிரி இருப்போம். இந்த தோடம்பழம் இந்த தண்ணி இதை வச்சு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் எடுத்துக்கிட்ட இந்த நல்ல மெசேஜ் மாதிரியே பாடசாலை சமூகத்தில் இருக்க மாணவர்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தகவலை முன்வைத்த நாங்கள் சரஸ்வதி மத்திய கல்லூரி புசல்லாவை சேர்ந்த தரம் 13 கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்கள். நன்றி.